ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. ஆமாம், இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணி செய்கிறதுல என்ன இன்றைக்கி ஸ்பெஷல்? ஆமாங்க, இன்றைக்கி நான் ஸ்பெஷலான ஒருத்தவங்களுக்கு தான் நான் செய்ய போகிறேன். என்னுடைய கணவரை நான் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சந்திக்க போகிறேன். அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் ஸ்பெஷல் பிரியாணி நான் செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணி 1/2 கேஜி தான் நான் செய்ய போகிறேன். அதோட மெனு நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். கீ போட்டுக்கோங்க, எண்ணெய் போட்டுக்கோங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் வெண்டைக்காய் பச்சடி செய்ய போகிறேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை எல்லாம் போட்டுக்கோங்க, கல்பாசி, அன்னாசி பூ எல்லாம் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. சிக்கனும் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. 1/2 கேஜி பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் நான். சரி, ஃப்ளைட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க, இருந்தாலும் அவங்க அங்கேருந்து வரவங்களுக்கு நம்ம கையால் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறது அது ஒரு சந்தோஷம்தான். சரி, ஹோட்டலில் சாப்பிட்றத விட நம்ம கையால் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சிக்கன் பிரியாணி வீடியோ நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் நான். ஃபாஸ்ட்டாக நான் என்னென்ன செய்கிறேன்னு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துக்கிட்டேன், வெங்காயம் கொடுத்துக்கிட்டேன், தக்காளி ஒரு கைப்பிடி தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ் போட்டுக்கிட்டேன், மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, அப்புறம் எல்லாம் போட்டாச்சு. தயிரும் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு புதினா மல்லி, பிரியாணினாலே புதினா மல்லி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புதினா மல்லியும் போட்டுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சிக்கனையும் போட்டுக்கிட்டாச்சு. ஆமாங்க, இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இன்றைக்கி நான் செஞ்சேன் நான். சரி, நம்ம அவங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கேர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே செஞ்சேன் நான். சூப்பராகவும் இருந்துச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன்னா 1½ கப்பு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி கொதிக்கிட்டோம். இதுக்கிடையில் நம்ம வெண்டைக்காய் பச்சடி செஞ்சுக்குவோம். வெண்டைக்காய் பச்சடிக்கு நல்லெண்ணெய் மஸ்ட்டுங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 பல்லாரி, சின்ன பல்லாரியாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெரிய பல்லாரியாக இருந்தால் 1 பல்லாரி போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி இருந்தால் போதும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, தனியா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அங்கே பிரியாணிக்கு தண்ணி கொதிக்குது. பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும். எங்கள் பொண்ணுக்கும் பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி நீட்டாக கீறி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அந்த தண்ணியிலையே நல்லா வேகட்டும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இது நைட் டைம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தான் போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை டம்மில் போட்டுட்டேன் நான். வெண்டைக்காய் பச்சடியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி வெண்டைக்காய் பச்சடி செய்யும்போது சூப்பராக இருக்கும். நான் இப்போ என்னை ஜாகரி தான் போட்டிருக்கேன், வெல்லம் போட்டிருக்கேன். பச்சடி சூப்பராக இருக்கும். காரம், புளிப்பு, இனிப்பு அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பிரியாணி. இதை நான் சூடாக ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் எதுவும் வீணாலாம் போகலை, சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 ஹவர்ஸுக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வெண்டைக்காய் பச்சடி பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். எக்கும் பாயில் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா டீ டைமுக்கு தான் போனோம். அங்கே எல்லா வெரைட்டி ஸ்நாக்ஸும் இருந்துச்சு. எங்கள் பொண்ணுக்கு மசாலா பூரி சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சு. அதனால் மசாலா பூரி வாங்கி நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். காஃபி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த மசாலா பூரியும் சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைமுங்கிறதுனால 2 பேரும் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டாச்சு. எங்கள் பொண்ணுக்கு இதே மாதிரி பானிபூரி, மசாலா பூரி இது மாதிரி சாட் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் சாப்பிட்டாங்க.
சாப்பிட்டுட்டு அப்புறமேல அங்கேருந்து கிளம்பியாச்சு. டைமும் வந்து ஈவினிங் 6:00 மேலே ஆயிடுச்சு. ஃப்ளைட் லேண்டிங் டைம் வந்து 11:00. சரி டைம் இருந்துச்சேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் டிமார்ட்டுக்கும் போனோம். சென்னை போகிற வழியிலேயே டிமார்ட்டும் இருந்துச்சு. சரி டிமார்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணுக்கு அம்மா நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம், ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு, ஏன்னா டைம் இருந்ததுனால டிமார்ட் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சரி அங்கே போனால் நம்ம கை சும்மா இருக்கோமா, அதை பார்க்க இதை பார்க்க நிறைய ஆஃபர்ஸு. ஆமாங்க, நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. டிமார்ட்னாலே ஆஃபர் தானே. சரி காஃபி பொடி வீட்டில் இல்லை, சரி அது ஒன்று வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் கிராசரி ஐட்டம்னு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் பொண்ணும் என்னென்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க ட்ரோலியில். நிறைய ஆஃபர்ஸு. டிமார்ட் உள்ள என்ட்ரானாலே நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. சோப்பு, அது மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. சரி எனக்கு வந்து தேவையான இதை மட்டும் திங்ஸை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். ஹார்பிக் தேவைப்பட்டுச்சு, அப்புறம் ஹார்பிக் வாங்கிக்கிட்டேன். சரி லிக்விட் ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி லிக்விட் ஐட்டம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஆஃபர்ஸு, நிறைய பர்சன்டேஜும் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒன்று எடுத்தாலும் பில்லு எகிறிட்டு போகுது. சரி நம்ம மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம தேவையானதை மட்டும் நம்ம திங்ஸை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். வாஷிங் மிஷினுக்கு உள்ள லிக்விடும் நான் எடுத்துக்கிட்டேன். அது தாங்கண்ணே காலி ஆகுது. அதனால் சரி அதையும் எடுத்துகிட்டேன். எங்கள் பொண்ணு டோர்மேட் பார்த்துச்சு, எதுமா நல்லாயிருக்கு, எந்த கலர் நல்லா இருக்குன்ட்டு சூஸ் பண்ண சொல்லிச்சு. அப்புறம் காமிச்சது அவங்களே ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டாங்க, இந்த ப்ரௌன் கலர் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி. சரி எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லி. அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு இந்த வாட்டர் பாட்டிலை கண்டால் அவ்வளோ ஒரு ஃபேவர் அது. என்னம்மா பிடிச்சிருக்கு, இந்த இது நல்லா இருக்காம்மா, இது நல்லா இருக்காம்மான்னு கேட்டுச்சு. அம்மா வீட்டில் எத்தனை பாட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாருமா இது ஆஃபர் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு, இந்த பிளாக் நல்லா இருக்குன்னுச்சு. சரி உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா அப்படியே சரி நம்ம உள்ளே என்ட்ரானோன்னு அது பாட்டு சரி நிறைய ஆஃபர் போட்டிருக்கா, இது எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் கூடவே எடுத்தாச்சு. இது நிறைய பாத்திர ஐட்டமும் ஆஃபரில் இருந்துச்சு. சரி எக்கு ஆம்லேட் போடலாமேனு இதை நான் பரட்டி பார்த்தேன். அப்புறம் பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏம்மா இது நல்லா இருக்காம்மா அப்படின்ட்டு. வேணாம்மா நீ எடுத்த இடத்துலையே வச்சிருந்துச்சு. சரி நானும் அதே எடுத்த இடத்துலையே வச்சுட்டேன். ஆனால் எனக்கு அதை விட்டுட்டு போக மனசு இல்லை. சூப்பராக இருந்துச்சு. எக்கு ஆம்லேட் போடுறதுக்கு அது நல்லா நான்ஸ்டிக்கில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பொண்ணு இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்துச்சு. சரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் பசியும் வந்துருச்சு. நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு. எங்கள் பொண்ணு வந்து நூடுல்ஸ் தான் சாப்பிட்டாங்க அவங்க. எனக்கு எதுவுமே வேணாம், காஃபி மட்டும் போதும்னேன். இல்லைம்மா ஒரு வாய் வாங்கிக்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே எனக்கு 2 வாய் ஊட்டியும் விட்டாங்க. டைமும் ஆகிடுச்சு, ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு அப்புறமேலே எல்லாம் கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்டை பாருங்கள். கரெக்டாக நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது 10:30. கரெக்டாக அவங்க வர நேரம் வந்து 10:40 11:00 அவங்கள வெளியில் வந்துடுவாங்க. நாங்கள் போன டைம் கரெக்டாக ஷுவராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே என்ட்ரு ஆனோம். பாருங்கள் ஏர்போர்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது நைட் நேரத்துக்கு. மேலே தான் கார் பார்க்கிங்கு. அதனால் சரி மேலே போய் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு லிஃப்ட்டில் இறங்கி போனோம். எங்கள் பொண்ணு வேகமாக நடக்கிறாங்க, என்னால் நடக்க முடியல. ஆமாங்க. அப்புறம் சரி வேகமாக நடந்து தான் போனோம். சரி டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிமார்ட்டில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. ஆனால் நாங்கள் போன நேரம் கரெக்டான ஷுவராக இருந்துச்சு. சரி அவங்க ஃப்ளைட்டு இதை பார்த்தோம், லேண்ட் ஆகிருந்துச்சு. சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு 10 மினிட்ஸில் அவங்களும் வந்துட்டாங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் பாருங்கள். அந்த ஃப்ளைட்குள்ளே ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் போனாங்க. சரி அவங்களே ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் நான். அப்புறம் ஃபைனலாக அவங்களும் வந்துட்டாங்க, பார்த்தாச்சு. 3 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் அவங்கள பார்த்தாச்சு.
ஹஸ்பண்டை பார்த்தாச்சு. எங்கள் பொண்ணுக்கு தான் ரொம்ப ஹாப்பி. அவங்க கையெல்லாம் கொடுத்து அத்தாவை வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு காஃபி ஷாப்பில் போய் அவங்க டீ சாப்பிட்டாங்க. நான் பாதாம் மில்க் எடுத்துக்கிட்டேன். எங்கள் பொண்ணு ஜூஸு ஸ்ப்ரைட் எடுத்துக்கிட்டாங்க. நல்லதுமாக அவங்கள ரிசீவ் பண்ணி நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.